அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கை கால் அந்த அமைப்புகள்லாம் எப்படி ஷேடிங் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, மித்ரா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக கைக்கு காலுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கையில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று டார்க் ஏரியா, ஒன்று லைட் ஏரியா. நம்ம டார்க் ஏரியாஸ்க்கு எந்த மாதிரி கொடுக்க போகிறோம், லைட் ஏரியாஸ்க்கு எந்த மாதிரி கொடுக்க போகிறோங்கிறது. அந்த லைட் ஏரியா உள்ள இடத்துலலாம் நமக்கு பிங்க் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டார்க் ஏரியா 3 நம்ம எந்த ஸ்கின் டோன் போடுறோமோ அந்த ஸ்கின் டோன் எல்லாத்துலேயுமே வரும். எல்லோ கலர்னால் எல்லோ கலர், ஃப்ளஷ் டிண்ட் கலர், அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர், என்ன கலர் நம்ம பிக்சர் தீம் எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் அந்த டார்க் கலர் ஏரியா அதில் வரும். லைட் கலர் பார்த்தோம் அப்படின்னா காமனாக எல்லாத்துக்குமே பிங்க் தான் வரும். எல்லாத்துக்குமே பிங்க்கில் தான் அந்த சென்டர் ஏரியா வரும். அந்த ஒயிட் ஏரியா, லைட் ஏரியாவில் அந்த பிங்க் வரும். அதையும் நம்ம ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக பிங்க் மாதிரி காட்ட முடியாது. ஜஸ்ட் ஒரு ஷேட் தான் நம்ம காட்டுறோம். இதுலேயும் 2 டைப் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டு கையில் ஃபுல்லாக ஓவரால் பிங்க் தெரிகிற மாதிரி, அதாவது டார்க் ஸ்கின் டோனை கொடுக்காம டேரெக்டாக அதில் நம்ம பிங்க்கு காட்டுற மாதிரி ஒரு டைப்பில் காட்டலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டோன் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதில் ஷேடிங்ஸை மட்டும் நம்ம பிங்க்கில் லைட்டாக எடுத்து காட்டுற மாதிரி வரும். அந்த தெரிகிற பகுதி மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த விரலோட அந்த எட்ஜஸில் மட்டும் நமக்கு தெரியும் லைட் ஏரியா, அந்த இடத்துல மட்டும் பிங்க் காட்டுற மாதிரியும், ப்ளஸ் அதோட வெளிப்பக்கம் டார்க்காக இருக்கிற மாதிரியும் வரும். இந்த மாதிரியும் ஒரு டைப்பில் கொடுக்கலாம். இன்னொரு டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா கையோட உள்பகுதி முழுக்க பிங்காக காட்டுறது. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு பிங்க் ஷேட் மட்டும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு பேஸ் கலர் கொடுத்துருக்கணும். பேஸ் கலர் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கின் டோன் என்னவோ, அந்த எடுத்திருக்க பிக்சரோட ஸ்கின் டோன் என்னவோ அதே கலரை நம்ம ஃபுல்லாகவே ஹேண்டில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு லைட் அப் இருக்கிற இடத்துல லைட் அப் பண்ணிவிட்டு எங்கே டார்க் ஷேட் இருக்கோ லைட்டாக டார்க் ஷேட் அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் மட்டும் விரலோட ஒரு பக்கம் எட்ஜஸில் மட்டும் டார்க் ஷேடில் எல்லோ டார்க்காக எடுத்து கொடுக்கணும். எல்லோ ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னா அடுத்தது இன்னொரு ஷேட், இன்னொரு கார்னர் சைடு பார்த்தோம் அப்படின்னா பிங்க் ஷேடு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பிங்க் ஷேடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோவுக்கு அஸ் யூஷுவல் லெமன் எல்லோவில் ஒயிட் மேக்ஸிமமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேஸ் கலர் கொடுத்துட்டு டேரெக்டாக லெமன் எல்லோவில் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். அதோட நமக்கு ஆரஞ்ச் ஷேட் வேணுன்னா ஆரஞ்ச் ஷேட் கொடுக்கலாம். பட் கையில் அதிகமாக எந்த ஷேடிங்கும் காட்ட தேவையில்லை. நம்ம பிங்க் ஷேட் எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஸோ லைட்டாக அந்த அவுட்டர் ஏரியா கார்னருக்கு மட்டும் எல்லோ ஷேட் கொடுத்துட்டு பேஸ் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு போர்ஷன் லெக் எப்படி வரைகிறது, அந்த பாதம் பகுதி இருக்குங்களா அதில் நம்ம இன்னொரு ஃப்ளஷ் டிண்ட் கலரில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு கலரில் நம்ம க்ரீனில் கொடுக்கறதுக்காக இன்னொரு கால் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம 3 கலர்லேயும் எந்த மாதிரி அந்த பிங்க் ஷேட் எடுக்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன். நம்ம அடுத்த பகுதியில் ஃபுல் பிங்க் ஷேட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது அந்த லைட் ஏரியா ஃபுல்லாக நம்ம பிங்க் ஷேடில் எப்படி எடுக்கலாம், டார்க் ஏரியா எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இன்னொரு காலும் வரைஞ்சிக்கலாம். அதாவது மடக்கி உட்காந்துருக்கும் போது பாதம் பகுதியும் மடக்கி காட்டுற மாதிரியான ஒரு பொசிஷனில் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ஷேடுக்காக நம்ம போட்டுக்கலாம் இன்னொரு கால். இந்த கால் எங்கெல்லாம் பயன்படும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 காலுமே சரி, ஒன்று கீழே தொங்க போட்டிருக்கும் போது இன்னொரு கால் மடித்து வச்சுருப்பாங்க. அது லக்ஷ்மியாக இருக்கலாம், அம்மன், ராமர், கணேஷா, இந்த மாதிரி எந்த படத்தில் காட் ஆர் காடஸ் ரெண்டுக்குமே நமக்கு இந்த கால் ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய இதில் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அளவுகள்லாம் சும்மா நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நம்மகிட்ட இது கிரிட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நான் ஃப்ரீ ஹேண்டில் ரஃபாக ட்ரா பண்ணி ஷேடிங்காக போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் நம்ம போட்டிருக்க பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். சின்னது பெருசு 3மே நான் 3 சைஸில் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. அப்படியே எனக்கு ஃப்ரீ ஹேண்டில் தோணுன மாதிரி நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். இப்போ க்ரீனும் பேஸ் கலர் கொடுத்தாச்சு. டார்க்கு க்ரீன், அதாவது போஸ்டர் க்ரீனில் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நான் பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பேஸ் காஞ்சதுக்கப்புறம் எல்லோவில் காஞ்சிருக்கும். அதில் நான் டேரெக்டாக லெமன் எல்லோ எடுத்து லைட்டாக அந்த டார்க் சைடு ஸ்கின் டோனில் மட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு வீடியோவில் கரெக்டாக அந்த போர்ஷன்லாம் கவர் ஆகலை. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? இதை பாருங்கள், நான் ஷேடிங் கொடுத்துட்டேன். லைட் எல்லோவுக்கு ஒரு பக்கமாக மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் பேஸ் இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டு எல்லோவாக இருக்கிற மாதிரி அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஷேடிங் நல்லா எடுத்து காட்டும். இப்போ பிங்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் பிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிரிம்சன் ரெட்லேயே நல்லா லிக்விடாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இது போல் அந்த பிங்க் ஷேடு எடுக்கணும்.
இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் எல்லோ கொடுத்துருந்தோம், அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த சுருக்கம் இருக்குது இல்லைங்களா விரலில், அந்த ஏரியாலலாம் வந்து பிங்க்கில் வந்து ஷேட் கொடுக்கணும். இன்னும் நல்லாவே இன்னும் பாதி விரல் வரைக்கும் இறக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இறக்கி எல்லா இடத்துலையுமே இந்த பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்குற மாதிரியே எல்லா விரலுக்குமே வந்து கொடுக்கணும். நல்லா டார்க் ஏற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பிங்க் ஷேடு வந்து நம்ம லைனிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ டார்க்காக கொடுத்துருக்குற அளவுக்கு தெரியாது, ஃபுல்லாகவே டல் ஆகிடும். வீடியோலேயே வந்து டல்லாகி தான் தெரியுது, ஆனால் நேரில் பார்க்குறப்போ லைனிங் கொடுத்துட்டு பார்க்குறப்ப நல்லா கரெக்டாக இருந்தது. அந்த லுக்கு வந்து பார்க்குறப்போ நல்லாவே தெளிவாக இருந்தது. அந்த பிங்க் ஷேடுக்கும் கை வந்து இப்படி காட்டுறப்போ தெரிகிற மாதிரி நல்லாவே ஒரு லுக்கு கிடச்சிது. அதே போல் நம்ம சென்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கையோட உள்பகுதி வந்து நல்லாவே பிங்க் தெரிகிற மாதிரி, ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் நமக்கு டார்க் ஏரியா அடிக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பிங்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி காட்டிக்கணும். ரிமைனிங் அப்படியே குறைஞ்சி வர மாதிரி நிப்பாட்டிடணும். அது மாதிரி போட்டுட்டு நம்ம மெகந்தி டிசைன்லாம் போடுறோம் அப்படின்னா அது மேலேயே நம்ம வந்து டேரெக்டாக கிம்சன் ரெட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கேலட் ரெட் எடுத்து, ஸ்கேலட் ரெட் வந்து மெகந்திக்கு வந்து நல்லாவே சூட் ஆகும் அந்த கலரு. ஸோ ஸ்கேலட் ரெட் எடுத்து டேரெக்டாக நம்ம அந்த மெகந்தி பேட்டர்ன் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதே கலரை வந்து நம்ம ஷேடிங்க்கு வந்து ஃப்ளஷ் டிண்ட்லேயுமே வந்து அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளஷ் டிண்ட்டுக்கு பேஸ் கலர் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக ஆரஞ்சில் வந்து லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ் கலர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது அந்த பிங்க் ஷேடுக்கு வந்து சேம் நம்ம கைக்கு என்ன மிக்ஸ் பண்ணமோ அதே மிக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கும் அந்த பிங்க் ஷேடு வந்து அந்த கால் பகுதியில் கீழே வந்து இப்படி லைட்டாக தொங்கும்போது லைட்டாக ஒரு ஏரியா மட்டும் தெரியும் நமக்கு, அந்த ஏரியா மட்டும் அந்த பாதம் பகுதி வந்து லைட்டாக அந்த கட்டவிரல் பக்கமாக வந்து கொஞ்சமாக தெரியும், அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டா போதும். நம்ம கொடுத்த அந்த ஷேடிங் காயிற வரைக்கும் நம்ம வந்து க்ரீனுக்கும் ஷேட் பண்ணி வச்சிடலாம். அதுவும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிங்க் ஷேட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு. இப்போது க்ரீனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே வந்து ஃப்ளஷ் டிண்ட்டு ட்ரையாக இருக்கும் கொஞ்சம், நம்ம அதுக்கு வந்து இப்போ பிங்க் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபிங்கர்ஸ்லலாம் வந்து ஆரஞ்சு ஷேட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது பக்கத்துலேயே தான் பிங்க் ஷேட் கொடுக்குறோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு மெர்ஜ் ஆகாமல் நல்லா வரும், அதாவது கொலாப்ஸ் ஆகாமல் கரெக்டாக மெர்ஜ் ஆகும். இப்போது வந்து அந்த கீழே நான் சொன்ன அந்த எட்ஜஸில் மட்டும், காலோட எட்ஜஸில் விரலோட ஒவ்வொரு எட்ஜஸில் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம லைனிங் கொடுக்குறப்போ நமக்கு அந்த கலர் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். டார்க் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு மெர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி மெர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் அந்த பிங்க்கு. அதே போல் வந்து இப்போ இந்த க்ரீன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மடங்கி இருக்கிற பகுதி தான் ரொம்ப டார்க் பிங்க்காக தெரியணும். இப்போ மேலே இருக்க காலை விட இதில் வந்து பிங்க் ஏரியா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு கால் வந்து மடங்கி இருக்கு இல்லைங்களா, அதனால் அதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பிங்க்கை காமிச்சிட்டு ஒவ்வொரு விரலோட அந்த ஒரு ஷேட் பிங்க் ஷேடு தெரிகிற மாதிரி நம்ம அதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த காலோட மேல் பக்கம் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல லைட்டாக மெர்ச் பண்ணிக்கலாம். ஷேட் மட்டும் லைட்டாக காமிச்சிக்கலாம். காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கால்லையும் வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம லைன் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா பக்காவாக தெரியும் ரிசல்ட்டு. நம்ம அடுத்த பதிவில் வந்து கைக்கு மெயினாக வந்து ஃபுல்லாக கையை வந்து கவர் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றது க்ரீன் கலரில் அப்புறம் எல்லோ கலரில் ஒரு கை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து அந்த ஷேடிங்கை வந்து நல்லபடியாக நம்ம காட்ட முடியும். நமக்கு ஃப்ளஷ் டிண்ட்லாம் வந்து டேரெக்டாகவே நமக்கு ஷேடில் வந்து நமக்கு அந்த லுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். அதே போல் அதிகமாக நம்ம வந்து ஃப்ளஷ் டிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஃப்ளஷ் டிண்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு கமர்ஷியல். ஸோ சில படங்களுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகமாக வரும். இதில் எல்லோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து நிறைய பிக்சரில் எல்லோ தான் எடுப்போம் சரிங்களா, அதனால் எல்லோ தான் அதிகமாக நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து நம்ம லைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கிரிம்சன் ரெட்டை அப்படியே எடுத்திருக்கேன், தண்ணி அதிகம் கலக்கலை. ப்ரஷ்ஷில் வந்து எடுக்கிற அளவுக்கு மட்டும் திக்காக வச்சு எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக வந்து டிப்பை ரெடி பண்ணிவிட்டு அதே ப்ரஷ்ஷில் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போது. அதே போல் லைனிங்கை வந்து நல்லா ஃபைனாக கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துட்டு பார்க்குறப்ப நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். நீங்கள் எல்லோ பேஸ் மட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டாக கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக போயிருக்கு எல்லோ, ஸோ நம்ம ஃப்ளஷ் டிண்ட்டு கொடுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். எல்லோ வந்து கொஞ்சம் டார்க்காக போயிடுச்சு, அதனால தான் ஃப்ளஷ் டிண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லாவே பிங்க்கு தெரியுது, எல்லோவில் வந்து அந்தளவுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் எல்லோ பேஸ் கலர் வந்து லைட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற பிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் வந்து நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரியும். இது வந்து லைட்டாக ஜஸ்ட்டு பிங்க் ஷேடு வந்து காமிச்ச மாதிரி இருக்கும். நான் எண்டில் வந்து பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ எடுத்த ஜூமில், அதில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்.
இப்போ இதே கிரிம்சன் ரெட்லேயே வந்து நம்ம அந்த ஃப்ளஷ் டிண்ட்டுக்கும் வந்து லைனிங் கொடுத்துடலாம். லைனிங் கொடுத்துட்டு க்ரீன்லேயும் அதுலேயே நம்ம லைனிங் கொடுத்துடலாம். நெயிலுக்கு வந்து நம்ம ப்ளைனாக ஒயிட்டாக விட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஃபுல்லாக ரெட் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி வேணாலும் அதை போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துக்கலாம். அதே போல் கையில் இருக்க ஆர்னமெண்ட்ஸ் அந்த ரிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெரிய பிக்சராக இருந்தது அப்படின்னா நம்ம மக் வந்து கோல்டு ஃபாயில் ஒட்டி கூட பண்ணலாம். ரொம்ப சின்ன இடத்துல உருவமாக நம்ம போடுறோம், பெயிண்டிங் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் வந்து டேரெக்டாக கோல்டன் கலர் எஃபெக்ட் கொடுத்து ஷேடிங் கொடுத்து நம்ம நார்மலாக பண்ணுவோம் பார்த்திங்களா, தஞ்சூர் பெயிண்டிங்லேயே வந்து கோல்டு ஏரியாலாம் நார்மல் சார்ட்டில் போடுறதுக்கு அந்த மாதிரி வந்து இதுலேயும் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து கோல்டு எஃபெக்ட் வந்து காமிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா போஸ்டர் கலர்லேயே வந்து கோல்டு கலரு விற்கிது. அந்த மாதிரி கோல்டு கலர் வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி சின்ன ஏரியாவுக்குலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் வந்து நமக்கு அந்த கோல்டன் எஃபெக்ட் வந்து நல்லா தெளிவாக கிடைக்கும். இப்போ க்ரீனுக்கும் வந்து அதே போல் லைனிங் கொடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெயில்ஸ் வந்து இதுலேயும் போட்டுக்கலாம். இது மடங்கி வெளிப்பக்கம் தெரியாததுனால வந்து ஒரே ஒரு நகம் மட்டும்தான் நம்ம காட்ட முடியும் இதுலேயும் அதே போல் பாதி நகம் வந்து ஃபஸ்ட்டு கட்டை விரல்லையும் மிச்ச விரலில் வந்து பாதி நகம் தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக நான் ரெட் அடிச்சிட்டேன். இது வந்து ஸ்கேலட் ரெட்டு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த நெயிலுக்கு. இது வந்து நான் ஒயிட்டாகவே விட்டுருக்கேன். இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நெயிலில். அந்த மாதிரியும் போடலாம். இது வந்து ஆர்னமெண்ட் மாதிரி வந்து ஜுவல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அது நான் யூஸ்வலாக முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதேபோல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.